வணக்கம். என் பேர் கௌரி. சொல்லியிருக்காங்க மலர் மருத்துவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எட்வர்ட் பேட்சை பற்றி நான் எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மலர் மருத்துவம்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா ஏதாவது இருக்குங்களா? யாராவது எடுத்துட்டு இருக்கீங்களா மலர் மருத்துவம்? இது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் இது டாக்டர் பாச் என்ற டாக்டர் தான் இது கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அவருக்கு வந்து ரொம்ப அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரப்போ அவருக்கு உடல்நிலை சரியா இல்லாதப்போ அவருக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் அவர் கேன்சர் வந்தது, ஸ்பிளினில் கேன்சர் வந்தது. நீங்கள் இறந்துருவீங்கன்னு மற்ற டாக்டருங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அது 3 மாதம் பிறகு லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா 3 மாதம்னா டாக்டர்ஸுங்களே கூப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்குன்னு. இவர் செக் பண்ணி பார்க்கும்போது கேன்சரே சரியாயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து இது எப்படி இந்த பூக்கள் வந்து எனக்கு சரியாச்சுன்னா அவருக்கு ஒரு அந்த ஆராய்ச்சியில் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய பூக்கள் மட்டும் ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காரு. அது மாதிரி அவர் ஒரு 12லேருந்து 15 வருஷம் இந்த ஆராய்ச்சியிலேயே இருந்திருக்காரு. ஒரு 38 மலர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உடலுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் கிடையாது, மனநிலை சரியா இருந்தா உடல் சரியாகும், எல்லாமே மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்கள்லாம் ஒத்துப்பீங்களா? மனசு தான் காரணம்னா அதான் உண்மைங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இது வலிக்குது. ஆனால் எல்லாமே நம்ம மூளையில் தான் அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம மனசு சரி பண்ணிக்கினா நம்ம எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டியது கிடையாது அப்படின்றது தான். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து நியூரோ சர்ஜன் டாக்டராக இருக்கான், இன்னொரு பையன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கான். பட் ஆனால் இந்த நியூரோ சர்ஜன் டாக்டர் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து எனக்கு எல்லாமே இப்போ ரிட்டையர் ஆனவங்கள என்ன சொல்கிறாங்க, நான் எல்லாம் செட்டில்ட் ஆகிட்டேன், இனிமேட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வேணாம் அப்படின்னு என்றைக்கு நம்ம ஆர்டர் மூளைக்கு கொடுக்குறோமோ, ஒரு குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். எல்லாமே காரணம் வந்து நம்ம மூளையில் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறோமோ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றது டாக்டர்னுடைய கருத்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், டாக்டரும் மூஞ்சிங்களை பார்க்காதீங்க, ஜாதகம் சொல்கிறவங்க வீட்டுக்குள்ளே போகாதீங்க. இது 2 செய்யாமல் இருந்தாவே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் எங்கள் பையன்கிட்ட சொல்லுவோம், உங்கள் முகத்தை நாங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஃபார்மசி படிச்சிருக்கேங்க, மருத்துவம் தான், அதை தயாரிக்கிறது தான் படிச்சிருக்கேன். ஆனால் எல்லா மருந்துலையுமே ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாமே என்னென்னா சைடு எஃபெக்ட்ஸ் எழுதினா தான் நம்ம பாஸ் ஆகும். இந்த மருந்து எடுத்துக்கினா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த உறுப்புகள் பாதிக்கு இருக்குன்றது படிப்புலேயே அதுதான் படிக்கிறோம். ஆனால் ஏன் நான் இந்த மலர் மருத்துவத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. அந்த பூக்கள்லேருந்து அந்த பனித்துளிர் வரும்போது எடுக்கிறாங்க லண்டனில். அது ஒரு இடத்துல எப்படி நம்ம திருப்பதியில் எடுனா திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி, அங்கே லண்டனில் ஒரு இடத்துல மட்டும் இந்த பூக்கள் விளையிறது. அந்த இடத்துல இருந்து இந்த பனித்துளிர்லேருந்து எடுக்கிறாங்க, பூக்களோட பனித்துளிர்லேருந்து எடுத்து அவங்க அந்த ஒரு சொல்யூஷன் லிக்விட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து இந்த ஹோமியோபதி மருந்து மாத்திரை வருது இல்லைங்களா, அந்த குளோபல்ஸில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கறது தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய டாக்டர்ஸ், ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, சிங்கிள் டோஸ் நம்ம இந்த ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கும் போது என்ன மாதிரி மலர், என்ன மாதிரி மனம், இப்போ இது பிரச்சனை இருக்குது அது. ஆனால் ஒன்றே இதில் நான் பார்த்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு மேலே என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சில பேருக்கு பண்ண முடியல. யாருன்னா இந்த கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியல. மீதி எல்லா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ ஒரு 15 வருஷம் நடக்க முடியல. ஒருத்தர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட முடியல. நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் பிடிச்சிருக்குன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் வந்து ஒரு 30 இயர்ஸாக பிரிஞ்சே இருக்கோம் அப்படின்னு. எல்லாம் காரணம் என்னென்னா ரூட்ஸ், என்ன காரணங்கள், முதல் என்ன காரணத்துக்காக அவங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வந்து ரூட் காஸ் தெரிஞ்சோம்னா இந்த மலர் மருத்துவம் வந்து ரொம்ப ஈஸியாக சிங்கிள் டோஸ் எடுத்தாவே அது சரியாயிடும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மருந்து சாப்பிட்டே பழகிட்டோம், இந்த மாத்திரை போட்டால் இது சரியாயிடும். ஆனால் இது போட்டால் 300 உறுப்புகள் பாதிக்கும்ன்றது நம்ம மறந்துட்டோம். அந்த இப்போ காலையிலேருந்து பேசினவங்க எல்லாமே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அரிசியை பற்றி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சது சாதம் தாங்க. எத்தனை வேலை ஒன்றால் சாதம் தான் சாப்பிடுவேன் நான், இந்த டிஃபன் சாப்பிட்றது அதெல்லாம் இல்லை. எல்லாரும் சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி சாதம் சாப்பிட்டோம் ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் போடாமல் இருக்கீங்களேன்னு எல்லாருமே அதே தான் கேட்டுட்ருவாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த சாப்பாடுனால வெயிட் போடுறதுன்றதெல்லாம் அவங்களையும் நினைக்கிற ஒரு மனநிலை தான் நான் நினச்சிப்பேன். வெயிட் போடுது, டயபெட்டிஸ் வருது அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம போய் கீழே சாப்பிட்டோம் இல்லைங்களா டைனிங் ஹாலில், உங்களுக்கு வந்து அது வந்து டைனிங் ஹாலில் என்ன தாட் வந்ததுங்க உங்களுக்கு அங்கே போய் சாப்பிடும் போது, ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கும்? இல்லை, அது சாப்பிடும் போது என்ன தாட் இருந்தது அந்த இடம் பார்க்கும் போது உங்களுக்கு இருந்தது? ஜென்ஸுக்கு அது மாதிரி யாருக்குன்னா தோணுச்சா? இல்லை, அது ஒரு பார் மாதிரின்னு ஒரு தாட் தோணுச்சா? பார் தான், ஆனா அந்த தாட் டக்குன்னு வந்ததா உங்களுக்கு? வந்ததா? ஏன் இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா இது மனநிலைக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் இந்த கேள்வி கேட்க. உங்களுக்கு வந்ததா யாருக்காவது? உங்களுக்கு வந்தது, ஆனா நிறைய பேருக்கு வரல இல்லைங்களா? ஒரு 80% வர. காரணம் என்னன்னா எல்லாருமே பாதி பேர் லேடிஸ் கூட இருக்கிறோம் நாங்க. அந்த மனநிலையில வந்து லேடிஸ் ஒரு குடும்பமா இருக்கிறோன்றதுனால அந்த தாட் வரல. வெறும் ஜென்ஸ் மட்டும் போனா அந்த தாட்டோட தான் அந்த இடத்துக்கு நம்ம போறோம் இல்லைங்களா? அது என்னத்துக்கு சொல்றேன்னா அந்த மனநிலை தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள். அதை பார்க்கறது வியூ, நம்ம கண்ணோட்டத்துல இந்த இடம் இப்படி இருக்கு. அந்த மாதிரி டாக்டர் பாச் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய சொல்ற. இப்ப கண்ணு வலிக்குதுன்னா உடனே கண்ணு வலிக்கும், எனக்கு வயசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா வயசு சம்பந்தம். ஆனா அவர் சொல்றாரு மூளைக்கு எமோஷன்ஸ் எதையும் எடுத்துட்டு போகாதீங்க, எது வந்தாலும் மூளையோடய விட்டுருங்க, உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றது தான். இது வந்து 38 விதமான பூக்கள் என்னன்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு குணாதிசைகள் இருக்குங்க. இது மாதிரி நீங்க நெட்ல போட்டிங்கன்னா தெரியும், அக்ரிமோனி, மிமலஸ், இது மாதிரி பூக்களினுடைய பேர்கள் இருக்கும். ஒரு ஒரு பூக்களுக்கும் ஒரு ஒரு குணாதிசைகள் இருக்குங்க. ஒரு பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமா இருக்கும். அதுதான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பர்சனாலிட்டி சேஞ்சஸ். சில பேர் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து சோகமா இருப்பாங்க, சில பேர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருப்பாங்க, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. ஒன்று பண்ணிட்டே இருக்கேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்மெட். அந்த மாதிரி 38 விதமான குணங்கள் படைத்தது தான் இந்த பாச் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற பூக்கள் வந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கோ அது மாதிரி ஒரு 5 காம்பினேஷனோடு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மனநிலை சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பண்ணுறாருங்க. 40 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காரு அவர். ஹோமியோபதி டாக்டர் தான் அவர். அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஒன்று போடுறாங்க. இப்போ எனக்கு வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு காம்பினேஷன், அவங்க ஒரு 5 ஃப்ளவர் தெரப்பியை வச்சு ஒரு கோல்டு வாங்குறதுக்கு. எஜுகேஷன் வேணும்னா எஜுகேஷன் காம்பினேஷன். இப்போ நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அது மாதிரி ஒரு காம்பினேஷன். எப்படி அந்த காம்பினேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையை அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது இந்த மருத்துவம் வந்து எடுத்துக்கும் போது டெஃபினட்டாக அவங்க வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஃபார் என் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் இருக்குங்க அந்த இது வந்து ஒரு பாட்டில் வந்து 500 ருபீஸ்ன்னு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் இதை சாப்பிட்டு நான் கண்டிப்பாக கோல்டு வாங்கினா கண்டிப்பாக கோல்டு வாங்கியே ஆவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பாக 500 ரூபாய் கொடுத்துட்றோம் தான் சொல்லுவோம். கண்டிப்பாக கோல்டு வாங்கினா கோல்டு வாங்கி ஆயிடுவாங்க. பசங்க வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க, படிக்காமல் இருக்காங்க, எங்கள் பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்போ ஆல்கஹால் அடிக்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. எதுலன்னா ஒன்றுத்துலேயே நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ எதுலனா ஒன்றுத்தில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்கன்னா அதுக்குன்றது ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. அது எடுத்துக்கும் போது அது சரியாகுது. இது மாதிரி மலர் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாதுன்ட்டு என்னால் முடியாதுன்றதே கிடையாதுங்க. அதான் டாக்டர் பாச் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. என்னங்க சார் இருக்கு இருக்கு, ஆனால் நம்ம ஒர்க்கும் பண்ணணும். சும்மா இது மட்டும் கிடையாது, ஒர்க் பண்ணும் போது அந்த மனநிலை வந்து மாற்றும். இது இப்போ சோம்பேறியாக இருப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த பூக்களில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை மாற்றக்கூடியது தான் இந்த மலர் மருத்துவத்தினுடைய குணாதிசைகள். அதுதாங்க. இதுல வந்து மலர் மருத்துவத்துல என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கேட்கிறேன். எப்படி இதுல மாற்றங்கள், இதுல எல்லாமே மாற்ற முடியுங்க. எது மாற்ற முடியாதுன்றதே மலர் மருத்துவத்துல மட்டும் கிடையாது, எல்லாமே மாற்ற முடியும். அதான் ஒரே ஒன்று கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க, எந்த வியாதினாலும் இது குணப்படுத்த முடியுமா? ஓகே. இப்போ மென்டலி ரிகார்டட் அவங்களுக்கும் இருக்குமா? ஆட்டிசம் பசங்க அது மாதிரியும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம், அவளுக்கு 9 வயசு, 9 வருஷமும் அவள் டெய்லி பெட் வெட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுக்கு எடுத்துக்காத மருந்தே கிடையாது. பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து விஐடியில் கோல்டு மெடல்ஸ், 2 பேருமே அவங்க மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
அந்த குழந்தைக்கு எல்லா இதையும் பார்த்தாச்சு. சரி ஆட்டிசம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறோன்னு அவளுக்கு தெரியாது, அவள் ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு எல்லாச்சு. ஆனால் இந்த மருத்துவம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மனநிலை மாறி அன்னிலேருந்து அவள் வந்து அந்த பெட் வெட்டிங் பண்ணுறதை நிறுத்தியாச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு வருவாங்க, ஆனால் அந்த பேய் பிடிச்சது அன்னைக்கு பேய் பிடிச்சிருக்காது. இது மாதிரி ரொம்ப பழைய காலத்தை அவளுக்கு வந்து குழந்தையில் அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ மலர் மருத்துவமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளுக்கு மட்டும் இல்லைங்க, எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சாரீஸ் வீவிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, புடவெல்லாம் தறி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அந்த தறியில் வந்து ஃப்ளவர் மெடிசன் ஆட் பண்ணுறோம். ஃப்ளவர்ஸு சில ஃப்ளவர்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சாரீஸில் அதில் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா நம்ம மென்டலி நம்மளுக்கு அந்த பேலன்சிங் வந்து சரி பண்ணுது, நம்ம மைண்டு வந்து ரொம்ப காமாக நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி. அதேமாரி ஜுவல் மேக்கிங்ஸில் ஜுவல்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பண்ணுறவர்கிட்ட அந்த கோல்ட் ஸ்மித் கிட்ட வந்து அந்த மலர் மருத்துவம் கொடுக்குறோம். இப்போ இந்த மூக்குத்தி இது ஒரு டைமண்ட் மூக்குத்தி தான், ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொடுக்கும்போது அதுலேயே ஆட் பண்ணி பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்னென்னா சீதோஷ் எல்லாமே உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக, எந்த டென்ஷன் இல்லாமல் எது நடந்தாலும் ஏற்றுக்கப்படும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இது போயிட்டுருக்குங்க. அதனால் மலர் மருத்துவம் எல்லாருமே இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேருந்து சொல்லும் போது மசாலா டப்பா வந்து ரொம்ப எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சொல்கிறாங்களே, கடுகு மிளகு சேரு, அது மாதிரி இந்த மலர் மருத்துவம் வந்து இந்த மாதிரி 38 மலர்கள் சேர்ந்தது இந்த ஒரு பாக்ஸில் இருக்குங்க. எல்லா மலர்களும் இதில் இருக்கும், ஒரு பூவும் இந்த மாதிரி 38 ரெமடிஸ் இருக்கும். இந்த மாதிரி எழுதியிருக்கோங்க. இந்த லைன் பை லைன் வந்து இந்த பாக்ஸில் இது மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இந்த பூக்களை பற்றி படிச்சுக்கணும்னா நம்மளே எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போகணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இதை பற்றி ஒரு கிளாஸ் நம்ம அவேர்னஸ் தெரிஞ்சு படித்தோம்னா நம்மளே இதுவா இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்குது, இப்போ காலையில் ஒரு மனநிலை இருக்கும், சாயங்காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தூக்கம் வரலை, இல்லை கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, நீங்கள் சொல்கிறீங்க ஃபினான்ஷியலி, ஏன் ஃபினான்ஷியலி இப்படி நடக்குது, அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது இது வில் பி நம்மளே இந்த மருத்துவத்தை வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து எல்லா டாக்டர்ஸ் கிட்ட ஓடணும். கோல்டு வருதா, சரி ஃப்ளவர் தெரப்பிலே இருக்குது, இது ஏன் எதுக்காக நம்ம கோல்டு வந்ததுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த இன்சிடென்ட்னால வந்து சரி இந்த மலர் மருத்துவ ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கும் போது அதுவாக சரியாக போயிடும். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து மலர் மருத்துவம் சரி. இது வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால தான் வந்து பெத்தின் சார் வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னா, அவர் அவல் விகடனில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாருங்க. சிறுதானியங்களை பற்றி. நான் வந்து சிறுதானியங்கள் பார்க்கும்போது ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டுருங்க. சிறுதானியங்களை இது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்காக பண்ணுற, பெண்களுக்காக ரொம்ப, இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் நல்ல டிஃபிஷியன்சி இருக்குது. அப்புறமா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பண்ண குக்கீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய பையன் டாக்டராக இருக்கிறேன்னா அவனுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப கோல்டு இருக்குங்க, எப்பவுமே கோல்டு, எப்பவுமே சிஎம்சியோட ஒரு டைப் இருக்கிறோன்ற மாதிரி. ஏன்னா நாங்கள் வெள்ளூர்லேருந்து நான் வரேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் எனக்கு நிறைய மூலிகைங்கள்லாம் நிறைய தோட்டத்துலேயே இருக்கும், அந்த மூலிகைங்கள்லாம் அவங்க கொடுப்பாங்க. இந்த கஷாயம் மாதிரி இல்லைன்னா முருங்கைக்கீரை கரைச்சி உப்பு போட்டு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க வாந்தி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம். பட் அப்போ தான் எனக்கு இந்த ஹெர்பல்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் வந்தது. எங்கள் பையனுக்கு சிஎம்சி என்ன சொன்னாங்கன்னா 12 வயசு வரைக்கும் உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் கோல்டு, டிபி அட்டாக்கு, நிமோனியா அது இது. பட் ஆனால் இந்த மூலிகைங்க வந்து பிரம்மின்ற மூலிகை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோங்க. அப்போ அது மாதிரி நிறைய மூலிகைங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மூலிகை தான் அவனை இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டாக்டராக இருக்கா, நியூரோ சர்ஜனாக இருக்கான், நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவன் சொல்கிறது என்ன, இங்கிலீஷ் மருந்தை தொடாதீங்க. அவன் சொல்கிறது என்னென்னா யோகா பண்ணுங்க, ப்ரீத்திங் பண்ணுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தாங்க. பிராணாயாமா பண்ணும்போது, ஏன்னா மேம் அடுத்து பேச போகிறாங்க அதை பற்றி தான், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது என்னென்னா பிராணாயாமா, ப்ரீத்திங். எதுவும் இப்போ யோகா மாதிரி கை காலை தூக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. சும்மா உக்காந்து போது நம்ம அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா, நடக்கும் போது இப்போ நீங்கள் உக்காந்துட்டு இருக்கீங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக் பண்ணும் போது பண்ணலாம், சமையல் பண்ணும் போது பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டைம் எல்லாம் ஒதுக்கணுன்றதெல்லாம் தேவை கிடையாதுங்க. நம்ம உடம்பு ரொம்ப ஃபிட். என்னென்னா நம்மளுக்கு ப்ரீத்திங் சரியாக இருந்தாவே உடம்பு ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். 2 விஷயம் தாங்க, நல்லா ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தால் ரத்த ஓட்டம் சரியாக இருக்க போகுது. இப்போ ஒரு காவால் தண்ணி நல்லா ஃப்ளோ போடணுன்னா என்ன பண்ணுறோம்,
நல்ல தண்ணி ஓட்டம் ஓடனா ஃப்ளோ வேணும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம பாடியில் ரத்த ஓட்டம் நல்லா வேணும்னா ஆக்சிஜன் சப்ளை தேவை. ஆக்சிஜன் எப்படி வருங்க? நல்லா மூச்சு எடுத்தால் வரப்போ. ஆனால் அது மூச்சு எடுத்தால் இப்போ நம்ம என்னைக்கு காற்று வாங்குறோமோ அன்னைக்கு தான் வந்து இது மாதிரி யோகா மேம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போனா இப்போ தண்ணி வாங்குகிறோம், அடுத்தது காற்று வாங்க போகிறோம். அப்போ தான் அதனுடைய வேல்யூஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்கெட் பார்த்தேன், ஃபஸ்ட்டு இப்போ குக்கீஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அந்த சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விதமான சிறுதால் முதல்லலாம் நான் வந்து சிம்லியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ குக்கீஸ் வித் ஹர்ப்ஸோடு பண்ணிகிட்ருக்கேன் நான். இது டயபெட்டிஸ்க்காக 2007 வந்து சிஎம்சி எனக்கு ஒரு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டயபெட்டிஸ் ரஸ்க்குக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பெல்ஜியன் சார்னால் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது, அவல் விகடன் வந்தது, அப்புறமா தினமலர் வந்தது. அது மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே இந்த டயபெட்டிஸ் ஸ்பெஷல் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அது கொஞ்சம் அவேர்னஸ் மாதிரி தெரிய வந்தது. ஆனால் இந்த சிறுதானியத்தில் அப்படின்னும் போது எல்லாருமே சிறுதானியமாக சாப்பிடுங்கன்னா எல்லாராலையும் பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்களா? இப்போ பிஸ்கெட் ஃபார்ம் வித் ஹர்ப்ஸ் சொல்லுன்னா இப்போ நான் அதுதான் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ பிறந்த குழந்தை 3 மாத குழந்தைலேருந்து கொடுக்கலாங்க. எப்படின்னா ஒரு பிஞ்சு கொடுத்தா போதும், அதில் வந்து இவ்வளோ தான் ஹர்ப்ஸ், இவ்வளோ சிறுதானியம் கொடுக்கலான்றது ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் அது இது பண்ணுறதுக்கே ஒரு மோர் தென் ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க எனக்கு. கண்டினியூ ஒரு ரிசர்ச் மாதிரி வித் சிஎஃப்டி வர மைசூர் லேபில் கொடுப்பேன். மறுபடியும் அது அந்த ரிசல்ட்ஸ் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு ஒரு குக்கீஸ் பண்ணுறேன் உமன்ஸ்க்காக. உமன்ஸ்க்கு நிறைய பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் டிஃபிஷியன்சி நிறைய இருக்குது. அவங்களுக்கு முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடில் பண்ணுறேங்க. ஃப்ளாக் சீடுனா ஆலி விதைன்னு கேள்விப்பட்டீங்க, ஒமேகா 3 நிறைய. ஆனால் எல்லாமே சிறுதானியம், உளுந்தில் பண்ணுறோம். அந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா உளுந்தில் பண்ணுறோம். பெண்களுக்கு ரொம்ப நல்ல இது, மாதவிடாய் காலத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு நம்ம ஒரே ஒரு லைன் இதோட ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து பெண்கள் வந்து நிறைய இந்த டைட்டாக போடுற ஜீன்ஸ் போடுறதுனால தான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா வயிறை போட்டு ரொம்ப பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகாத இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் வந்து கேர்ஃப்ரீ யூஸ் பண்ணுறது தான். நம்ம வந்து அந்த கிளாத் யூஸ் பண்ணுறதே இது இந்த இதில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் அது கேர்ஃப்ரீயில் வந்து நிறைய கெமிக்கல்ஸோட நம்ம அது யூஸ் பண்ணுற டைமில் வந்து நல்லது இல்லை இல்லைங்களா? அதனாலேயே நிறைய வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதுக்கு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. கிளாத் யூஸ் பண்ணணும், டைட்டாக வந்து பேண்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு இதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிஸ்கெட் பண்ணுறோம், ஞாபக சக்திக்காக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோங்க. அது வந்து கோல்டு பிடிக்காது, நல்ல எனர்ஜியாக இருக்கும். அது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டிங், நம்ம இப்போ வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள இருந்தால் சாப்பிட்லாம். அவங்களுக்கு வந்து வேறு சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கினாவும் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய நான் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் கொடுத்துட்ருக்கேன், சுந்தரம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக கொடுத்து வெறும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். வெளி மார்க்கெட் எங்கேயும் இது கொடுக்கறது இல்லை இந்த பிஸ்கெட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நான் பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் மட்டும் கிடையாது, இன்னொன்று ஒரு ஜிஞ்சர் குக்கீஸ்ன்னு பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா பாடி பெயின்காக, ஹெட் டு டோஸ். இப்போ வலிக்குது இல்லைங்களா உடம்புல, இப்போ அது என்னென்னா குடல் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு எதெல்லாம் ஜீரணமாகாது இருக்குது, நம்மளுக்கு ஒரு மாதிரி மந்த நிலைமை இருக்குது, அந்த மாதிரி அப்போ இந்த ஜிஞ்சர் குக்கீஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடல் வலியெல்லாம் நிவாரணி எல்லாமே தான் சார். ஹெட் டு டோஸ்ன்னு சொன்னேன், தலையிலேருந்து கால் வரை எந்த வலி இருந்தாலும் அது சரியாக்கக்கூடியது தான் ஜிஞ்சர் குக்கீஸ். அது மில்லட்ஸில் தான் பேஸ்டு பண்ணுறோம். ஆனால் நிறைய மூலிகைகள், ஒரு ஒரு பிஸ்கெட்லேயும் ஒரு 20 மூலிகைகள் இருக்குங்க, ஒரு 10 சிறுதானியங்கள் சேர்த்துருப்போங்க. அதுக்கப்புறமா ஐ மால்ட்டுன்னு ஒரு ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறோம். அந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் மாதிரி தான், சூடான பால் அந்த பவுடர் மட்டும் போட்டோம்னா வித் ட்ரிங்க். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்ல பசி, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து தாய்மார்கள் சொல்லியிருக்கிற ரிசல்ட் என்னென்னா, வேறு கம்பெனிஸ் குடிக்கிறதோட இது கொடுக்கும்போது நல்ல பால் சுரக்குது எங்களுக்கு அப்படின்றது அதனுடைய ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஜுரம் அடித்தா கூட இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்.
அதுனா ரொம்ப உங்களுக்கு மாதிரி ஐஸ்கிரீம் கட்டாது, ஒரு மாதிரி கொஞ்சம் குழக்குழப்பு தானே இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட். இது ஒரு 5 இயர்ஸாக பண்ணிவிட்டு இப்போ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க. சாக்லேட்ஸ் எதில் பண்ணுறேன்னா இந்த ஃப்ளவர் ரெமெடிஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 38 ஃப்ளவர் ரெமெடிஸில் சாக்லேட்ஸ் வித்தியாசமாக அந்த 38ல் பார்த்திங்கன்னா ஒரு மனநிலைக்கு. இப்போ குழந்தைங்களா அந்த மாதிரி சில பேருக்கு அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப நல்லா பியூட்டியாக வேணும், அதுக்கு சில சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் தெரப்பியை என்னென்ன மாதிரி மனநிலை டிஃப்ரெண்ட் அது பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மலர் மருத்துவம் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் அதுக்கு போடுறது, அப்புறமா ஹேர் கலரிங் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாமே ஹர்ப்ஸோடு தான் நம்ம. ஏன்னா எதுவுமே இதில் கெமிக்கல் வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு கருத்து. ஏன்னா ஃபார்மசிலேருந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்றுனா கெமிக்கல் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து தான். சோப்ஸ் பண்ணுறோம். சோப் சால்ட்டில் சால்ட் சோப் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஏஜெண்ட்டாக மாறும் சால்ட்டில் இந்த சோப்பு. அப்புறமா இந்த க்ளீனிங், இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, டிஷ் வாஷர், டிட்டர்ஜென்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு லிக்விட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுற மாதிரி வித் அதுலேயும் ஹர்ப்ஸ் போடுறோம். அதில் கிளிசரின் சோப்ஸ் வருது. ரூட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எங்களுடைய ஒரு இப்போ சார் சொல்கிற மாதிரி இந்த பாரம்பரிய பழைய காலத்து ஏன்னா இப்போ நிறைய மறந்துட்டோம் இல்லைங்களா. ரூட்ஸ்னால் கீழே போய் பார்க்கும் போது தான் எல்லாம் என்ன நடக்குது, எந்த வேர்லேருந்து எந்த குடும்பம் வந்துருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து அவங்க பாரம்பரிய பழக்க வழக்கங்களே மறந்துட்டு இருப்போம் இல்லைங்களா. வேறு இடத்துக்கு போகிறோம், என்ன நடக்குதுன்னு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி எங்களுடைய ஷாப்னுடைய நேம் அது. அதில் தான் இந்த சோப்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம், டிஷ் வாஷர் பண்ணுறோம். இதில் வந்து அந்த கெமிக்கல் எதுவுமே வரக்கூடாதுன்ற ஒரு கருத்தில் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி வைத்தியம் வந்து இதுதான், நம்மள ஹர்ப்ஸ் பண்ணுறோம், சிறுதானியங்கள் பண்ணுறோம். அம்மா உணவு வந்து நம்ம இதில் சப்பாத்தி பண்ணுறோம் நாங்கள், அப்புறமா சிம்லி பண்ணுறோம். இந்த மாதிரி முறுக்கு, தட்டை எல்லாமே சிறுதானியத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுதான் இது என்னுடைய ஒரு இது. சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் பெல்ஜியன் சார் தான் என்னை இந்த அளவுக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கு பேசக்கூட வராதுன்னு, எல்லாம் நீங்கள் பேசுங்க மேடம், நீங்கள் வாங்கன்னு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னார். அதனால் இந்த ஃப்ளவர் தெரப்பியில் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற எல்லாம் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபீட்பேக் அப்புறமா சார்னுடைய செம்பருத்தியில் நீங்கள் என்னான்றது ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா ஃபீட்பேக்ஸ் இது இருந்தால். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.